அவர்கள் இந்நகரம் தண்டிக்கப்படும். எனவே உனது மனைவியையும் 2 பெண்களையும் இன்னும் உன்னோடு வருகிறவர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு விலகிப்போ. அவ்வாறு செய்தால் நீ இந்நகரத்தோடு அழியாமல் இருப்பாய் என்றனர். லோத்து குழப்பத்துடன் வேகமாக புறப்படாமல் இருந்தான். எனவே அந்த 2 தேவ தூதர்கள் அவனது மனைவி, மகள்கள் ஆகியோரின் கையை பிடித்து அவர்களை பாதுகாப்பாக நகரத்தை விட்டு வெளியே அழைத்துச் சென்றனர். லோத்தோடும் அவனது குடும்பத்தோடும் கர்த்தர் மிகவும் கருணை உடையவராக இருந்தார். எனவே 2 தேவதூதர்களும் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பாக நகரத்திற்கு வெளியே கொண்டு வந்த பின்னர் தூதர்களில் ஒருவன், இப்போது உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போங்கள். இந்நகரத்தை திரும்பி பார்க்காதீர்கள். இந்த சமவெளியில் எங்கும் நிற்காதீர்கள். மலைக்கு போய் சேரும் வரை ஓடுங்கள். இடையில் நின்றால் நகரத்தோடு நீங்களும் அழிந்து போவீர்கள் என்றான். ஆனால் லோத்து அந்த இருவரிடமும், ஐயா, அவ்வளவு தூரத்துக்கு ஓடும்படி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்கள் சேவகனாகிய என் மீது நீங்கள் மிகவும் இரக்கம் வைத்திருக்கிறீர்கள். என்னை காப்பாற்ற கருணையுடன் இருக்கிறீர்கள். ஆனால் மலை வரை என்னால் ஓட முடியாது. நான் மரித்து போய்விட வாய்ப்புண்டு. அருகில் ஒரு சிறிய நகரம் உள்ளது. என்னை அந்நகரத்திற்கு ஓடி போக விடுங்கள். அந்த அளவுக்கு என்னால் ஓடி என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றான். அதற்கு தேவதூதன், நல்லது, அவ்வாறு செய்ய உன்னை அனுமதிக்கிறேன். நான் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன். ஆனால் அங்கு வேகமாக ஓடு. அங்கு நீ பாதுகாப்பாக போய் சேரும் வரை சோதோம் நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றான். சூரியன் உதயமான போது லோத்து சோவார் நகரத்திற்குள் நுழைந்தான். அதே நேரத்தில் கர்த்தர் சோதோமையும் கோமோராவை அழிக்க ஆரம்பித்தார். அவர்கள் ஓடி போகும்போது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். அதனால் அவள் உப்புத்தூண் ஆனாள். அதே நாள் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் இடத்துக்கு சென்றான். அவன் அங்கிருந்து சோதோம், கொமோரா நகரங்கள் இருக்கும் திசையையும் அதன் சமவெளியையும் பார்த்தபோது அங்கிருந்து புகை எழும்புவதை கண்டான். அது பெரிய நெருப்பினால் ஏற்படும் புகை போல் தோன்றியது. லோத்துக்கு 2 மகள்கள் இருந்தனர். அவர்கள் மூலமாய் மோவாப், அம்மோன் பிறந்தார்கள். இக்கதையின் மூலம் நாம் தேவன் இரக்கமுள்ளவர் என்றும் நம்முடைய பாவத்திற்கு அவர் தண்டிக்கிறவர் என்றும் அவரை நம்பினவர்களை அவர் கைவிடாமல் காப்பவர் என்றும் அறிகிறோம்.